அந்த காட்டுப்பகுதியில் குறிஞ்சிக்காடு அப்படிங்கிற ஒரு கிராமம். அந்த கிராமத்து மக்களை ஏமாற்றி ஆந்திராவுக்கு அனுப்பி செம்மரங்களையும் சந்தன மரங்களையும் அரசாங்கத்துக்கு தெரியாமல் வெட்டி விற்று பணம் பார்க்குற ஒரு பணத்தாசை பிடிச்ச ஒரு முதலாளி. அந்த காட்டுப்பகுதிக்கு புதுசாக வராரு வன அதிகாரியான உதயகுமார். இந்த உதயகுமார் வந்த உடனே இந்த மக்களுடைய நிலைமையை பார்த்து அந்த முதலாளிக்கு எதிராக போராட ஆரம்பிக்கிறாரு. இந்த மக்களை காப்பாற்றி நல்வழிப்படுத்தணும்னு நினைக்கிறாரு. இதனால் அந்த முதலாளிக்கும் இந்த உதயகுமாருக்கும் இடையில பகை ஏற்படுது. அந்த பகையினால் உதயகுமாருக்கு அடுத்தடுத்து தொல்லைகளை இந்த முதலாளி கொடுத்துட்டே இருக்காரு. இந்த முதலாளி கொடுக்குற அந்த தொல்லைகளெல்லாம் தாண்டி எப்படி இந்த மக்களை காப்பாற்றி நல்வழிப்படுத்தினாரு அப்படிங்கிறத அடுத்தடுத்த சுவாரஸ்யமான காட்சிகளால் சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் தான் பட்டுக்கோட்டை பிரபாகர் அவர் எழுதிய வெந்து தணிந்தது காடு அப்படிங்கிற இந்த புத்தகம். புத்தகங்களை நேசிக்கும் வாசிக்கும் தொழில்களுக்கு வணக்கம். வழக்கம் போல் உங்களுக்காக ஒரு நல்ல புத்தகத்தை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்திருக்கேன். அந்த புத்தகம் தான் பட்டுக்கோட்டை பிரபாகர் அவர் எழுதிய வெந்து தணிந்தது காடு அப்படிங்கிற இந்த புத்தகம். பொதுவாக புத்தகங்கள்னாலே ரொம்ப சோகமாக இருக்கும். படித்து முடிக்கும்போது நம்மளுக்கு அழுகையாக இருக்கும். ரொம்ப மனசை கணக்கிற மாதிரியான கதைகளை தான் நம்ம இருக்கும் படிச்சிருப்போம். அப்படி இல்லையா, ஏதாவது க்ரைம் த்ரில்லர் மாதிரியான கதைகள் தான் இருக்கும். ஏதாவது ஒரு கொலை நடக்கும். அந்த கொலையை எப்படி ஹீரோ தேடி கண்டுபிடிச்சாரு அப்படிங்கிற மாதிரி கதைகளாக தான் இருக்கும். ஆனால் இந்த புத்தகம் ஒரு கமர்ஷியலான படம். ஒரு சங்கர் மாதிரி, ஒரு ஏஆர் முருகதாஸ் மாதிரி ஒரு படங்களை நம்ம பார்த்து பிரமிப்போம் இல்லையா. ரொம்ப ஜனரஞ்சகமாக இருக்கும். ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் கதை போகிறதே தெரியாது. எந்த நேரத்தில் நம்ம அழுக மாட்டோம். சில இடங்களில் எமோஷனலாக இருந்தாலும் நிறைய இடங்களில் நம்மளை உற்சாகமாக ஃபீல் பண்ண வைக்கும் இல்லையா. அப்படிப்பட்ட ஒரு கதை தான் இந்த கதை. இந்த கதையை படிக்கும்போது உங்களுக்கு அடுத்து என்னன்னு போயிட்டே இருக்கும். இந்த கதையை நான் ஒரே சிட்டிங்கில் படித்தேன், போனதே தெரியல. அது மட்டும் இல்லாமல் இந்த புத்தகத்தில் பார்த்திங்கன்னா நிறைய இந்த மாதிரியான படங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க. இதை பார்த்தே நம்ம படிக்கும்போது நம்மளுக்கு இந்த கதையை அந்த கதையோடத்தோடு நம்மளால் ஈஸியாக கனெக்ட் ஆக முடிஞ்சது. சில இடங்களில் லவ் சீன் வரும். இந்த ஹீரோவுக்கு இப்படியே இந்த முதலாளி எதிர்த்து ஒரு போராடுவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. இடையில நிறைய லவ் சீன்லாம் வரும். இவருக்கு பொண்ணு பார்ப்பாங்க, அந்த பொண்ணுக்கும் இவர்களுக்கும் இடையில அந்த லவ் சீன்லாம் நல்லாயிருக்கும். ரொம்ப பரபரப்பான காட்சியில் இருக்கும். டக்குன்னு ஒரு லவ் சீன் வரும். அதை படிக்கும்போது அப்படியே நல்லா இருக்குதே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல்லாம் நம்மளுக்கு கொடுக்கும். ஆனந்த விகடனில் தொடர்கதையாக வந்த இந்த கதையை இப்போ புத்தகமாக வெளியிட்டிருக்காங்க. 275 பக்கங்கள் கொண்ட இந்த புத்தகத்தை விகடன் பிரசுரம் தான் வெளியிட்டிருக்காங்க. 275 ரூபாய்க்கு இந்த புத்தகம் ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும். நார்மல் புத்தகங்களை விட இந்த புத்தகம் ரொம்ப வெயிட்டாக இருக்குது. அதுக்கு காரணம் இதோட பிரிண்டிங் குவாலிட்டி தான். நல்ல குவாலிட்டியான பேப்பரில் இதில் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. பொதுவாகவே விகடனுடைய புத்தகங்கள் எல்லாமே குவாலிட்டியாக தான் இருக்கும். அதே மாதிரி தான் அந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்காங்க. இதில் சில படங்கள்லாம் கொடுத்துருக்குறாங்க. அந்த கதை சம்மந்தமான புத்தகங்கள் அந்த படங்கள்லாம் கொடுத்துருக்கிறதுனால இதை பார்த்து படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. அடுத்து என்னென்ன நம்ம கற்பனையில் ஒன்று விரியும் இல்லையா, நம்ம படிக்கும்போது நம்ம ஒரு காட்சி அமைப்பு ஏற்படுத்தி வச்சுருப்போம். அதோடு இது ஒத்து போகுதா அப்படின்னு பார்க்கும்போதெல்லாம் அது கொஞ்சம் நல்லா இருக்குது படிக்கும்போது. நீங்கள் ஒரு புத்தகம் படிக்கணும், நான் புத்தகம் படித்தேன் அப்படின்னு மற்றவங்களுக்கு பெருமையாக சொல்லிக்கணும் அப்படின்னா இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கி கட்டாயம் படித்து பார்க்கலாம். உங்களுக்கு படிக்கிற நேரமே எனக்கு தெரியாது. ஒரே சிட்டிங்கில் இந்த புத்தகத்தை நான் உட்காந்து படித்தேன். ஸோ நீங்களும் வாங்கி இந்த புத்தகத்தை படித்து பாருங்கள். நன்றி.